இந்த வீடியோவை பயன்படுத்தப்பட்ட அனைத்து செய்திகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கல்வி தகவல் மற்றும் விமர்சன நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடியோ fair use சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. All news, photos and videos used in this video are for educational, informational and commentary purposes only. This video is protected under the fair use policy, section 107 of the Copyright Act. இதெல்லாம் ஒரு பழப்பு. ஒருத்தனை கேம் ஆட விடாம பண்றதுக்கு வந்துக்கிட்டு பாரு ஓல்ட் பக்கஸ். கபில வருவான் ஆடுவான். வேம்புலி கபில see in the ring. இந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது. ஆட்டத்துல தோற்றம் தெரிஞ்சு தனியாவோட சேர்ந்த மேட்ச கலச்சு ஓடின கவன் பேமானி நீ பேசலாம் உன்னை ஆட்சி கதற விட்ட மை பாய் நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. கம் ஆன் சைல்ட் பாத்ரூம்ல பாக்ஸிங் பண்ணிருந்தா யாருமே என்ன நம்புவா அங்க ஸ்டேஜ் மேல ஏறி ஃபைட் பண்ணே. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலரை நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 அன்று நான் ரங்கவாதிய சிசினா கேக்குறேன். என்கிட்ட ஸ்பேரிங் போட்டு ஜெயிச்சிட்டு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை. மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது. என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்து இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எல்லாருக்கும் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்களா எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். குடியாத இந்தாங்க சார். நீ என்ன பண்ற, அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோரணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். தொழிலாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அது போல உங்க செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. இவன் சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். தலைவர் இப்பதான் முத ஊருக்கு வந்திருக்காரு. அவரை பாக்குறத விட எங்களுக்கு வேற என்ன சார் வேலை சார்? அவர் அங்க வந்து ஒரு கையை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். வேண்டாம், ஒரு விரலையாவது காட்ட சொல்லுங்க சார். நான் பார்த்து 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா. ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துலடா நிக்குது. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா. இந்த கடலுக்குள்ள போய் நான் எப்படி அவட்ட பெர்மிஷன் வாங்கி என் பொண்டாட்டி நானும் வந்து போட்டோ எடுத்து இது நடக்கலையா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க. ஹலோ, பழனிசாமி ஸ்பீக்கிங். நூடல்ஸா? கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா 1000 எதிர்க்கு இடம் கொடுத்துடலாம், ஒத்த ஈக்கு இடம் கொடுத்துடலாம். விட்டுருமா பழனிசாமி, உங்க தாத்தன் காலத்துல இருந்து நாங்கெல்லாம் அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். அதானே இப்ப என்ன பண்ணே? அனுமதி கேட்டேன், அனுமதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன். அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிடத்திற்கு பேசிக்கொண்டு இருப்பார். அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விடுகிட்டேன். இதான் நான் சட்டமன்றத்தில் பேசினா நீக்கி போடுவாங்க. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. செய்தி தான் தெரிவிக்கிறேன். 10 நிமிஷம் தான் அதுல பேசிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில்.
உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல. இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால் ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசி பார்ப்போம். இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். சொல்றீங்க உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கறத கேள்விப்பட்டேனே. நோ நோ, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படி நினைச்சிட்டு இருக்கு. அந்த சனிப்பை ஏமா கிடையாது, தெருவுல அனாதையா கிடந்தான். ஏதோ புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி. நம்ம முன்னாடி நின்று பேசவே கூடாது. பாக்குறதுக்கு தமாசா இருக்கும். கூப்பிட்டு 2 தட்டு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்கு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான், புதுசா நான் எதுவுமே சொல்லல. நான் ஒன்னும் சும்மா சொல்ல. நம்ம பரம்பரையா அவ்வளவுதான் நம்மள ஏற கட்ட பாக்குறானுங்க. நம்ம தலையை அடமானம் வச்சுதான் அவன் தலையை எடுக்கணும். புரியுதா? எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதோட திருவாரூர். இதுவும் ஆட்டம் அச்சி காலி பண்ணுவேன். அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும். ராத்திரியில இருந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே எக்கச்சக்கமான கூட்டம் நிக்கிறாங்க. நீங்க ஒரு முறை வந்து கையை காட்டீங்கன்னா பாதி பேர் போயிடுவாங்க சார். இந்த உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதனால இப்போதைக்கு நம்ம பரம்பரையில இருந்து வேம்பலி கிட்ட சண்டை போறதுக்கு சரியான ஆள்னா நம்ம ராமன் தான். தமிழக வெற்றி கழகம் கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. வெற்றி பரம்பரைக்கு எதனா தோல்வியை கொடுத்துட போற. கூப்பிட்ட உடனே அவன் அக்கல் அரைக்கணும் வந்து முன்னாடி நிற்கிறேன். வரும் நெல்லு போ. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனா அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது. எல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க. வெளியில எல்லாம் நிறுத்தலாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. பாதி பேர் போயிடுவாங்க சார். இந்த பாதுகாப்பு எல்லாம் நீங்க போட்டு தானே, நான் கேட்கலையே. இவ்வளவு போலீஸ் போட்டே ஆயிரக்கணக்கான பேர் வெடி அடிக்கிறாங்க. நாங்களும் இல்லைன்னா உங்களால இங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது சார். ஆனா பாதுகாப்புக்கு எவ்வளவு நிக்கவில்லை என்பது தெளிவா தெரியுது. பார்ப்பதற்காக 2 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? நான் தூக்குறேன்டா. முடியல அவர்களால். எப்பொழுது நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பத்தி தான் விமர்சனம் செய்கிறார். இறங்கினா அரங்கேற்றிருக்கிறது. உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. நீ முடியாம கீழே விழுவதான் காத்து நிக்கிறான். ஏறி ஆடுறா. புரியுதா? அடே அடே அடிச்சு காலி பண்ணி போ. எதிரே போ. வரட்டும். ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா இருந்துட்டு போட்டான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம்.